பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு. சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ட்ட இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதோனன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேனன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பிக்கிட்ட இருந்து அவர் டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கேனன்ட்ட இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவர் தானே ஹீரோ. இல்லனே அவர் இல்லனே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணோம் அப்படின்ற. அவர் ரோல் யாரு? நீங்க கேளுங்க, போஸ்ட் பாண்டியா யாரு நான் பண்ணுவா? தம்பி நானே பண்ணிடுறேன், டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ண, விஜய் ஹீரோ, அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். சரி ஓகே ஓகே. மாமா படம் வந்து சூது கவும். ஓகேண்ணே. கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போன ஒரு 10 புடி சேர்த்து போய் டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மட்டும் போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிறேன். மாமா உடம்புக்கு போயிட்டு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் வாங்கணும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்கை வாங்கிட்டு அப்படி ஆனந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்குல சாருக்கான வா மச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வந்துருவேன். பேசிட்டு நம்ம வந்துருவோம். அதுக்கு மறுநாள் நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தானே பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க பாடு. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதோன்னு ஒரு விஷயம், எஸ்கேன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம், ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சேதன் ஒரு விஷயம் நம்ம பெரியரோ கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் உண்மையில நிறைய பேர் பேரன்பு வச்சிருக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருப்ப, நன்றி, பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீ போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை என்னவா பாக்குறோம் தான் இந்த மேட்ரு. அதனால வாழ்த்து. தேங்க்யூ மாமா. அட்வைஸ்லாம் சொல்ற அளவு அட்வைஸ் இல்ல, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு அன்பு அண்ணனுக்கு நீங்க இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்க 2 பேருக்கு ஏதோ அது இல்லடா. இப்போ சொல்ற நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு சிவா தெரியும்ல, எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, அதான் எனக்கும் அதான் புரியும். சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபல் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அண்ணன் இல்லண்ணே, நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனாலும் அட்வைஸ்லாம் இல்ல. இன்னும் நீங்க மேல்மே எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்க. இதை நான் சொல்வேன். ஒரே ஃபைனல் ஆசை, சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது. சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்க அனைவரையும் வருக நான் வரவேற்கிறேன். நன்றிப்பா. விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க.
சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேல பெருமழையா பொழியட்டும். எனக்கு எனக்கு என்ன இருப்பா, டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்க கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். ஆமா, பிரமாதம் பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாரு, அந்த செட்டு எவ்வளவு அழகா இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தாரு, செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாளுவதில் மிகவும் வல்லவர், அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னாரு. செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நானும் எனக்கு உங்க எல்லாரும் தாண்டி உங்க அது பக்கத்துல உட்கார்ந்து உங்களுடைய அது பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்துல உட்கார்ந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார். வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது மாதிரி எனக்கு உங்களை பத்தி முழுசா எதுவும் தெரியாது, பட் ஆனா கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவுக்கரசியமா பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷமா ரசிச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளோ நாள் காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தம்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஒரு 2-3 படம் பண்ணிருக்க மாட்டா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ள அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்டகனிஸ்டா கதையின் நாயகனா வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அது வந்து உடச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷன்ல இவன் வினோதோட படம் அது வர்றதும், அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்றதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்க நான் நம்புறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அவனை ஹீரோவை மோல்டு பண்றதுக்கும் அது ரொம்ப அழகா வடிவமைக்குதுன்னு நான் அதை பார்க்குறேன். அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான். நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகா நீ வாழ்க வளர்க நல்லா இருப்ப நீ. இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை இருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படியேதான் போட்டு நிறைய ஊர்ல இருந்து அவனுக்கு பேனர் வரட்டும். வர பஸ்ஸு 1-2 இல்லாம இன்னும் நிறைய பஸ் இந்த ஆள் வரட்டும். வாழ்க. நன்றி. வந்து நான் இருக்கும். நன்றி. தேங்க்யூ.